ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோட்ல நம்ம அசத்தை பத்தி பார்த்துட்டோம். இனி வரிசையா ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஸோ அந்த வரிசையில் நீங்க நம்ம பார்க்கக்கூடியது சித்திரை. இப்போ நடந்துட்டு இருக்க கூட சித்திரை தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ சித்திரை நட்சத்திரம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. நம்ம பேசும்போதெல்லாம் ஒரு நட்சத்திரம் கிராஸ் ஆயிருதுங்கய்யா. சூப்பருங்க. ஸோ இந்த சித்திரை நட்சத்திரம் இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும், நட்சத்திரங்கள் தான் சம்பவங்களா நிகழ்வுகளை நிகழ்த்துதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. ஆமா, ஏன்னா நான் ஒரு 4-5 ஷூட் எடுத்துட்டோம். அந்த டைம் லைன்லேயே அந்த நட்சத்திரம் அன்னைக்கு தான் நம்ம உட்காந்து பேசியிருக்கோம் அந்த விஷயத்தை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க நம்ம நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவருக்கு சித்திரை அப்படிங்கிறது அதோட தன்மை என்னங்கய்யா? சித்திரைங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரம் 3 இடத்துல 2 ராசிகளில் மிக்சடா இருக்கு. இதைத்தான் உடலற்ற நட்சத்திரங்கள்னு சொல்றது. மிருகசிரீஷம் பார்த்தோம், ரிஷபத்திலையும் மிதுனத்திலையும். அதே மாதிரி இதுல கன்னியிலையும் துலாத்திலையும், மறுபடியும் மகர கும்பத்துல அவிட்டமா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட செவ்வாயினுடைய நட்சத்திரம், இந்த சித்திரை நட்சத்திரம் வந்து நமக்கு 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கன்னி ராசியில் இருக்குங்கிறது அது எதை குறிக்குது அப்படின்னா சர்வீஸை குறிக்குது. அதாவது இப்போ அந்த காலத்துல எல்லாம் வந்து தளபதி போர் அப்படின்னாலே நமக்கு வந்து போர் தலைமை தாங்கிறவர் தளபதி. அதே மாதிரி தான் முருகன், செவ்வாய்னா முருகன். அவர் வந்து அவர் தானே தலைவன்னு சொல்லுவோம், தலைமை ஏற்று வழி நடத்துகிறவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஒரு வீரத்துக்கும் தீரத்திற்கும் அதிபதியான செவ்வாயினுடைய நட்சத்திரம் சித்திரை. இவங்களுடைய குணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதிகமான வேகம், அதிகமாக ஆக்கிரமிப்பு செஞ்சு ஒரு காரியத்தை சாதிக்கிறது. இப்போ நீங்கள் இன்னைக்கெல்லாம் ஒரு டான்னு சொல்கிறோம், அல்லது ஒரு சில இடத்துல அரசியல்வாதிகள் அந்த மாதிரி செயல்படுறாங்க. எதனால அதிரடியாக போய் நடவடிக்கை எடுக்கிறது. இப்போ திடீர்னு போராட்டம் நடக்கிறதெல்லாம் அது வீரம் தானே. கண்டிப்பாக நான் ஏன் அதை செஞ்சு கொடுக்கலன்னு அதட்டி கேட்கறது. அப்போ அந்த வீரத்துக்கு தளபதி தன்மையை வச்சிருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரம். அதே நேரத்தில் பாடுபடக்கூடிய நட்சத்திரம், எதா இருந்தாலும் நல்லா பாடுபடும். இந்த முதல் 2 பாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து வியாபார திறமை. அடுத்து துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் என்பது ஜனரஞ்சகமாக பொதுமக்களோட பொதுஜன தொடர்போட சர்வீஸ் பண்ணுற திறமை. இப்போ இந்த 2மே சேர்ந்து இவங்களை வேலை செய்கிறதுனால நிறைய பார்த்தீங்கன்னா காவல்துறை, மிலிட்ரி, செக்யூரிட்டி சர்வீஸ், இது மாதிரி யூனிஃபார்ம் போட்ட அமைப்புகளுக்கு இந்த செவ்வாயினுடைய தன்மை, அதுலேயும் சித்திரைக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. சித்திரை என்பது உண்மையிலேயே இப்போ சித்ரா பௌர்ணமி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சித்திரை மாதம் வருது இல்லையா, சூரியன் வந்து அங்கே இருப்பார், மேஷத்தில் இருப்பார். அப்போ வந்து சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் போகிறதுனால சித்ரா பௌர்ணமி. அதே மாதிரி சித்திரை கன்னின்னு சொல்லுவாங்க. சித்திரை கன்னிங்கிறது வருடப்பிறப்பு குறிக்கும், அது சித்திரை மாதத்தை குறிக்கிறது. இந்த சித்திரையே வந்ததுக்கு காரணமே அந்த சித்ரா பௌர்ணமியினுடைய சிறப்பு. அதனால் இதுக்கு இந்த சித்திரை பௌர்ணமி வந்து புனிதமான நட்சத்திரமாக கருதப்படுகிறது. நம்ம யம தர்மராஜனை நம்ம கணக்கில் எடுத்தோம்னா அதுக்கு உதவியாளராக ஒருத்தர் இருப்பார், சித்திரபுத்திரன், சித்திரகுப்தன், 2 பேர்ல சொல்லுவாங்க. அந்த சித்திரகுப்தன் பிறந்த நட்சத்திரம் இந்த சித்திரை. ஆனால் வந்து பொதுவாக சொல்லுவாங்க, ஏன் இந்த சித்திரையில் பிறக்கக்கூடாது, அதுவும் ஆண்மகன் பிறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதனால சொல்கிறாங்க? எல்லாமே வந்துங்க இந்த மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3மே என்ன அப்படின்னா இந்த உடலற்ற நட்சத்திரங்கள். இது ஜோதிட தத்துவத்தில் இதுதான் மெயின் அமைப்பு. அது இல்லாமல் இந்த வீரதீரம், அடாவடித்தனம், அதிகமாக வந்து ஒரு முன்கோபத்தில் செய்யறது, அவசரப்பட்டு பதட்டப்பட்டு செய்யறது, இந்த மாதிரி அவஸ்தைகளினால வந்த வார்த்தைகள் தான் அதெல்லாம். மற்றபடி சித்திரை நட்சத்திரத்தில் நிறைய சாதிச்சவங்க இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கணும். அதை கண்டிப்பாக சிறப்புங்கய்யா. ஐயா இப்போ சித்திரை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கர்மா வாங்கி தான் பிறந்திருக்கணும். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கணும்னா நம்ம என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கோம்? உடன்பிறப்பு, அதுதான் கர்மா, ரத்தக்காரன். ஆமாம், அது வந்து மெயின் கர்மா. அதாவது பங்காளின்னு சொல்லுவான். இப்போ ஒரு அந்த காலத்தில் வந்து கூட்டு குடும்பமாக வாழ்ந்த வாழ்க்கைகள் இருக்கும்போது அடிக்கடி சண்டை வரும், பங்காளி சண்டை வரும். அதுக்கெல்லாம் காரணம் வந்து பங்கு பிரிக்கிறது. அதுக்கு தகுந்த ஒரு கர்மாவை வச்சிருக்கிறது தான் இந்த சித்திரை நட்சத்திரம். அதுக்காக என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் ஏமாற்றப்படுதல், வஞ்சிக்கப்படுதல், இதையெல்லாம் அனுபவிக்கும் போது அங்கே வந்து கோபமாக மாறுது, சண்டையாக மாறுது. ஸோ அந்த விட்ட குறை தொட்ட குறையை தீக்கிறதுக்காகத்தான் இந்த சித்திரையில் அவதரிக்கிறாங்க.
இந்த சித்திரையில் அபகரிக்கிறனால இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு குடும்பத்திலையும் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அன்னைக்கு மாதிரி 10 பேரோ 11 பேரோ இல்லை, இன்னைக்கு 2 பேர் தான். அதில் சகோதர தத்துவம் அப்படிங்கிறதுல வந்து செவ்வாய் கிரகம் நல்லா அமைஞ்சிருந்தா பண்போடையும் பாசத்தோடையும் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதில் வந்து வேறுபட்டு இருப்பாங்க, மன வேற்றுமையை காட்டுவாங்க கொஞ்சம். அதனால் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிக வெட்டு குத்தெல்லாம் நடக்கும். சொத்துக்காக சரி, சாதாரண விஷயமா கூட இருக்கலாம். இப்போ சொத்தே இல்லாதவங்க கூட திடீர்னு என்னன்னா கொலை பண்ற அளவுக்கு இன்னைக்கு பொதுவாகவே இந்த ரத்த உறவுகள் இல்லை இல்லை. எப்படி இருந்தாங்க அந்த ரத்த உறவுகள் வந்து கடுமையா கொலை பண்ற அளவுக்கெல்லாம் போறதுக்கு காரணம் வந்து அதிசயமா இருக்கு. அப்ப ஒரு பாசம் பற்றே வந்து மோசமா மாறுது இல்ல. கரெக்டு தான் ஐயா. இப்போ ஒரு அண்ணன் வந்து ஒரு வீடு வாங்குறாரு, தம்பிக்கு பொறாமையா இருக்கு, இல்ல தம்பி ஒரு வீடு வாங்குறாரு, அண்ணனுக்கு பொறாமையா இருக்கு. அப்படிதான் வந்து இவர் வந்து அண்ணனுக்காக பணத்தை செலவழிச்சிருப்பாரு, அவரு வீடு கட்டிட்டு அவரு பேர்ல எழுதியிருப்பாரு, இப்படி இவரு கொடுக்க மாட்டேன் பாரு. இப்படித்தான் இந்த இது வந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த 6ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் என்பது பங்காளி ஸ்தானம். அதுல இருக்கிற இந்த சித்திரை இந்த வேலையை செய்து, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 துளாராசிலையும் இருக்கிற தன்மை பார்த்தீங்கன்னா கவர்ச்சியினால ஒரு எமோஷன்னால நம்ம வந்து ஆதிக்கம் பெறுகிறது. அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் பழகிற விதத்தில் ஒரு எமோஷனாக முடிவெடுக்கிறது, எமோஷனாக பிரியறது, சேர்றது, மனசை மாற்றிக்கிறது, இது மாதிரி விஷயங்களும் சித்திரையில் இருக்கு. சித்திரையில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படிங்க இருக்கும்? 4 பாதமாக பிரிச்சுக்கலாம். இப்போ சித்திரை 1-2 பாதங்கள் கன்னிராசியில் இருக்கும்போது முதல் பாதத்தில் சித்திரையில் பிறக்கிறவங்களுக்கு வந்து வீரம் உண்டு, கவர்மெண்ட் வேலை உண்டு, அதே மாதிரி அரசியல் ஆதிக்கம் உண்டு, தலைமை பொறுப்பு ஏற்று வழிநடத்தக்கூடிய இருக்குது, படைத்தளபதிங்கிற மாதிரி வேலை செய்வார். அதனால் அவங்க வந்து ஒரு தர்மத்தின் வழியில் எல்லா சாதனைகளையும் செஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட நட்சத்திரம். இராணுவத்துலலாம் இன்னைக்கு வந்து கடமைக்காக தன் உயிரையும் கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய வேகம் வந்து அதிகம். அது மாதிரி அவங்க வந்து வீரத்தை மட்டும், நம்முடைய அர்ப்பணிப்பு உணர்வை மட்டும் எமோஷனலாக அவங்க வந்து டீல் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர்கள் 1ஆம் பாதக்காரர். இந்த 2ஆம் பாதம் அப்படின்னு எடுக்கிறவங்க தான் வந்து செக்யூரிட்டி, இந்த மாதிரி வேலை சர்வீஸ் சார்ந்து இயங்குறவங்க. அவங்க வந்து பொருள் சம்பாதிக்கிற கண்ணோட்டத்தில் இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய இதெல்லாம் வந்து நான் நல்லா சம்பாதிக்கணும், அதனால அதிகாரத்தில் மேலே வரணும், ஐஏஎஸோ ஐபிஎஸோ. அப்போ அதில் எல்லாம் வந்து தந்திரங்களை கையாண்டு கூட சாதனைகள் செஞ்சு நம்ம வந்து ஒரு பேர் எடுத்து பெருசாக வரணும் அப்படிங்கிற வேகம் உள்ளவங்க. ஆனால் அதில் வந்து மன வாழ்க்கையில் வந்து பாதிப்படைகிறாங்க. அந்த 2ஆம் பாதத்தில் இருக்கவங்க உறவுகளால் பாதிப்பு, பணத்தில் வந்து நல்ல சாதகமாக இருக்குது இந்த 2ஆம் பாதம். 3ஆம் பாதம்னு எடுக்கும்போது தான் ஜாலி தான், மகிழ்ச்சி தான், அது மட்டுமே நமக்கு போதும், ரொம்ப என்ஜாய் பண்ணால் போதும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா டீனேஜ்லேருந்து வீரதீர செயல் செய்கிறாங்க, ஆனால் வந்து கடமையை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு என்ஜாய்மெண்ட். இப்போ நிறையா யூடியூபர் எல்லாம் பார்த்தேன், ஏதோ சாதனைகளை பண்ணிட்டு அவங்க அதே வேலையில் இப்போ இது பண்ணுறாங்க. பணம் மட்டுமே குறி கிடையாது, ஆனால் அவங்களுக்கு அந்த அந்த பேர், நான் வந்து புகழ் அந்த இதை பண்ணேன் அப்படின்ட்டு அது பொதுஜன தொடர்பு. அந்த இப்போ சினிமாலேயே ஸ்டண்ட் மாஸ்டர்களெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நான் இதை பண்ண முடியும், என் கெப்பாசிட்டி நிரூபிக்க முடியும்னு சொல்கிற அந்த குணம் அது வந்து அங்கே இருக்குது. ஏன்னா துளாராசி வந்து காற்று தத்துவம், அதனால் அப்படி வந்து ஒரு பல வித்தைகளை காட்டக்கூடிய. அது மாதிரி 3ஆம் பாதத்தில் இருக்கவங்க இன்பமே பொழுதுபோக்கே வாழ்க்கைன்னு போக்குறவங்க. இந்த 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க மட்டும் அவங்க வந்து பின் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க, முதல் வாழ்க்கையில் வறுமை கஷ்ட நஷ்டம் இதையெல்லாம் அனுபவித்து பின் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. இந்த 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தொழில் செய்யக்கூடாது, ஏன்னா வந்து பெரிய பணம் முதலீடு போட்டு செய்யக்கூடாது. உழைப்பாளியாகவே இருந்து மீடியம் லைஃப்பை வாழக்கூடியவர்கள் தான் இந்த 4ஆம் பாதம். இவங்களுக்கும் வாழ்க்கையில் வந்து சண்டை சச்சரவோட திருமண வாழ்க்கை இருக்கிறதையும் நம்ம கண்கூட பார்க்குறோம். பொதுவாக வந்து சித்திரையில் வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் மற்றும் காவல்துறை சம்மந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஸ்போர்ட்ஸில் இப்போ சொல்லி கொடுக்கறது, ஒரு ஜிம்மு நடத்துறது, இந்த மாதிரி இப்போ அந்த காலத்தில் சிலம்பம், நம்ம கபடி மாதிரி ஸ்போர்ட்ஸு, இது மாதிரியான வீரதீர விளையாட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸு இதெல்லாமே வந்து இதுக்கு பொருந்தும்.
ரொம்ப அற்புதமாக பொருந்தும். இதெல்லாம் பொதுஜன தொடர்பில் நல்லாவே ஃபாலோ பண்ணும். அது வந்து இப்போ நீங்கள் வந்து அரசியல்லையும் அது ஒரு சாதிக்கக்கூடிய அமைப்பு. இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே 4 பாகத்துக்கும் சேர்ந்தே வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜவுளிக்கடை ஸ்பெஷல். சித்திரைக்கு ஜவுளிக்கடை வந்து ஸ்பெஷல். பெரிய பெரிய ஜவுளி நிறுவனங்கள், ஜவுளிக்கடை வச்சுருக்கவங்கலாம் இந்த சித்திரையினுடைய தன்மையில் இருக்கும். இப்போ அவங்களுடைய 10ஆம் இடத்து தொடர்பு சித்திரைக்கு வரும். அந்த மாதிரி இருக்கவங்க அந்த மாதிரி தொழிலும் அமைப்பாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி லைன்லேயும் நல்லாயிருக்கும். செக்யூரிட்டி சர்வீஸாகவே பெரிய பெரிய இதில் பண்ணுவாங்க இல்லையா, பெரிய ஸ்தாபனமாக பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், அதாவது ரிலேஷன்ஸ், அதை வந்து லேபர் எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி ஹெச்ஆர் அந்த மாதிரி எல்லாம் சப்ளை பண்ணுறது, அது மாதிரி எல்லாம் பண்ணுறது. இப்போ நம்ம பிரதமர் ஆகட்டும், நம்ம அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து இந்த படைகளை நியமிக்கிறாங்கல்ல, பாதுகாப்பு படை அப்படிங்கிறதெல்லாம், அதெல்லாம் இந்த வகையில் சேரும், வளர்ச்சிகளை சேரும். அது மாதிரி செக்யூரிட்டிங்கிற ஒரு கான்செப்ட். பூட்டு வந்து ரொம்ப விசேஷம். அதுலேயும் திண்டுக்கல் பூட்டுங்கிறது சித்திரைக்கு ஒரு விசேஷம். அதனால அந்த பூட்டு சம்மந்தப்பட்ட ஒரு தொடர்பும் இந்த சித்திரைக்கும் உண்டு. ஐயா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆனால் குறியீடுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. சித்திரையில் பிறந்தவர் விஸ்வகர்மா. விஸ்வகர்மா தான் பெரிய பெரிய வேத காலத்திலேயே ஆர்கிடெக்ட், பிரம்மாண்டமான மாளிகைகளை செதுக்கியிருக்காரு. அதே மாதிரி கார்பெண்டர் ஒர்க்குக்கும் இதுக்கும் ரிலேஷன் இருக்கு. இதனுடைய பறவை பார்த்தீங்கன்னா மரங்கொத்தி பறவை. அப்போ அது எவ்வளவு பாடுபட்டு அது செதுக்குது, அவ்வளோ பெரிய பலத்தை வந்து செதுக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மரம் வந்து வில்வ மரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு விருட்சம் வந்து வில்வ மரம். அதனால் இந்த சித்திரை யாருக்கெல்லாம் தொழில் ஆதிக்கம் பெற்றிருக்கோ அவங்கெல்லாம் வில்வ மரம் இருக்கிற இடத்துல போய் ப்ரே பண்ணாலே போதும். இல்லை ஒரு படமாச்சு வாங்கி வச்சுக்கலாம், வில்வ மரம் பிக்சரை வச்சுக்கிட்டு அவங்க ப்ரே பண்ணிக்கலாம். அதை வந்து லோகோவை பயன்படுத்தலாம், மரங்கொத்தி பறவையும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி மிருகம் வந்து ஆண் புலி, ஆண் புலியை அவங்க லோகோவாக பயன்படுத்தலாம். இது வந்து இடம் வந்து வயல். அந்த வயலுங்கிறது கிட்டத்தட்ட அது விவசாயத்துக்கும் சரி, ரியல் எஸ்டேட்டுக்கும் சரி, அது ரொம்ப ஒரு பெரிய பெரிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, பெரிய பெரிய மில்லு கட்டுறது, இது எல்லாத்துக்குமே அந்த வயலுங்கிற சிம்பல் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். வயலுங்கிறது எதுக்கு சொல்கிறோம்னா, இப்போ வந்து ஒரு பரந்த வெளியில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கலாங்கிறத குறிக்கிறது வயலுங்கிற இடம். அதே மாதிரி வடிவம் பார்த்தீங்கன்னா புலி கண்ணு, 2 கண்ணு, புலி கண்ணு, அதை கூட லோகோவோ பயன்படுத்திடலாம், கூட வச்சுக்கலாம். அதற்கு வந்து விஸ்வகர்மா தான் வேதம். அதனால் மெயினாக வந்து கார்பெண்டர் நபர்களுக்கு நல்ல ஏதாவது உதவிகள் செஞ்சால் கூட இது ஒர்க் அவுட் ஆகும். அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அடுத்து ஐயாவின் அறிவுரை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாற்றிக்குங்க, இது கொஞ்சம் தவறாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லுவீங்க? சித்திரை பொறுத்த வரைக்கும் அவசரப்படுறதை குறைச்சிக்கிட்டாலே போதும். அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துருவோம். ஆமாம் ஆமாம். அதாவது இப்போ புலி வேட்டையாடுறதுக்குன்னே தான் போகும், அது பண்ணுறதே போகும். ஆனால் அங்கே தந்திரம் தெரியாது, அதனுடைய காரியம்தான் முக்கியன்ட்டு வேகத்தையே காட்டிக்கிட்டு இருக்கும். அதாவது பாயிறதே தான் வேலையே, அப்படி பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் அப்படி பாய்ஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா வாழ்க்கையில் உறவுகள் பறி போயிடும். இப்போ ஏன் வந்து உடலற்ற நட்சத்திரங்கள் வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து நீடித்த இன்பம் கிடைக்கிறதில்ல அப்படின்னா, 2 ராசி தத்துவம் உள்ளே வந்துடுது, 2 சுபாவம் வந்துடுது. அதனால நிலைத்த தன்மை இல்லாமல் போயிடுது. ஒரே வேஷம் போட்ட ஒரே ஸ்டேபிள் மைண்ட் இருந்தால் தானே அந்த உறவுகள் நீடிக்கும். இந்த மாதிரி 2 தன்மை இருக்கிறனால உறவுகள் வெடிக்காது. மெயினாக ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், இப்போ பெரிய பெரிய நிறுவனங்களில் கூட பிரச்சனை வருது. அது மாதிரி பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், அண்ணன் தானே செய்யட்டும், பின்னால் நம்ம அனுபவிச்சுக்கலாம் இப்படின்னெல்லாம் நம்புறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த 2 இரட்டைப்படை தன்மைகள் வந்து அவங்கள அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். தனக்குன்னு ஒரு பாணி, தனக்கு என்ன இருக்கோ அதில் மட்டும் சர்க்கிளை பயன்படுத்திக்கிட்டு இவங்க இது பண்ணணுமா ஒழிய இவங்களுக்கு அதாவது ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சிறப்புங்க ஐயா. இப்போ இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு என்ன, தெய்வங்கள் என்ன? சுப்பிரமணியர் தான் செவ்வாய்க்கு அதிதேவதை. பவள மோதரமணியெல்லாம் பழனி மலை தான் வைத்தீஸ்வரன் கோயிலும் சேத்திரம். அதே மாதிரி செவ்வாய் அப்படின்னு எடுக்கும் பொழுது இப்போ நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், மிருகஸ்ரீஷ நட்சத்திரம்,
இதில் எல்லாம் வந்து அந்த முருகனை வந்து ப்ரே பண்ணுறது, முருகனுடைய ஓம் சரவண பவ மந்திரத்தை இது பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ இவங்களுக்கு வந்து தெய்வம் அப்படின்னு எடுக்கும் பொழுது எதெல்லாம் ஒரு இப்போ இந்த காவல் தெய்வம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இப்போ அதாவது பேசுகிற வீரபத்திரர், இப்போ கந்த புராணத்திலேயே வீரபத்திரருங்கிறது முக்கியமான ரோல். ஏன்னா வீரபாகு அவர் தான் வந்து தூது போறார், யாருக்கு, சூரபத்மனுக்கு முதல்ல தூது போகிறார். அப்படிப்பட்ட அந்த வீரமாத்தி அம்மன், வீரபத்திரர், இது மாதிரி தெய்வங்களும் இவங்க வணங்கலாம். சிறப்பு சிறப்புங்கய்யா, அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாங்க. கண்டிப்பாக. ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம்.